என்னங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா ஆர்த்தி, ஏன் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் மளிகை சாமான்லாம் காலி ஆயிடுச்சு. இன்னும் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் நம்மளோட வாஷிங் மிஷின் அது ரிப்பேர் ஆயிருக்கு. இதெல்லாம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். சரி ஆர்த்தி, எல்லாத்துக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? கடன் வாங்குவீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு ஆர்த்தி? நீ டென்ஷன் இல்லாம ஆறாம இரு. என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் பண்றேன். நான் சொல்லினே இருக்கிறேன் உங்களுக்கு, இந்த கம்பெனியை விட்டுடுங்க, வேற எங்கன்னா ட்ரை பண்ணுவீங்கன்னு. நீங்கள் கேட்குறதே இல்லை. இங்கே உங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி, ப்ரமோஷன் கூட கிடைக்கல. எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணணும் இல்லையம்மா? வெயிட் பண்ணலாம் இரு. எனக்கும் நல்ல சம்பளம் வரும், ப்ரொமோஷன் எல்லாம் ஆகும். என்னவோங்க, இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறதுன்னு தெரியல. வருத்தப்படாத ஆர்த்தி, நம்ம கஷ்டம் கூட ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும். சரி, அப்ப நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். சரிங்க. உனக்கு சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு தெரியாதா? இல்லங்கம்மா, நான் நல்ல ருசியா தான் செஞ்சிருக்கேன். என்ன ருசியா செஞ்சிருக்க? அதை எடுத்துன்னு போய் குப்பையில் கொட்டணும், அப்படி இருக்கு. இல்லங்க நிஷாம்மா, நான் நல்லா தான் செஞ்சிருக்கேன், எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? அப்படி இல்லங்கம்மா. இந்த மாதிரி கேவலமான சாப்பாடை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. பசியா வந்து உக்காந்தா இந்த மாதிரி தான் செய்வியா நீ சாப்பாடை? மன்னிச்சிடுங்கம்மா, நாளையிலேருந்து சரியா செய்கிறேன். ஒன்றும் தேவையில்லை, இப்போவே உன்னை வேலையிலேருந்து தூக்குறேன். ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க நிஷாம்மா. இந்த வேலை இல்லைன்னா எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இனி நீ வேலைக்கு வரக்கூடாது. ப்ளீஸுங்கம்மா, இந்த ஒரு முறை என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உனக்கு வேலை இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். முதல்ல இங்கேருந்து நீ வெளியே போ. என்ன என்ன நிஷா, என்ன சத்தம் அது காலையிலேயே? என்ன ஆச்சு? அப்பா, இனிமே இந்த வேலைக்காரி வேலைக்கு வரக்கூடாது. அவளை நான் வேலையை விட்டு அனுப்பிட்டேன். ஏமா நிஷா, என்ன ஆச்சு? என்னப்பா சாப்பாடு செஞ்சிருக்கா? வாயில வைக்க முடியல. ஏமா, நாங்களாம் அதுதானே சாப்பிட்டோம். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவீங்கப்பா. என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. ஏமா, இது நீ வேலையை விட்டு அனுப்புறது எத்தனாவது சொல்லு? 7ஆவதோ 8ஆவதோ? அவ நல்லாதாம்மா சமைக்கிறா. அப்போ நான் போய் சொல்றேன்றீங்களா? சரி சரிம்மா, டென்ஷன் ஆகாத. நான் வேற ஒரு வேலைக்காரிக்கு ஏற்பாடு பண்றேன். சரி, அதை விடுங்கப்பா. ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா நிஷா, இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போல, வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. ஆஃபீஸ்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்கு, அதை நீ கொஞ்சம் அட்டென்ட் பண்றியா? சரிங்கப்பா, நான் அட்டென்ட் பண்றேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பாய். பாய் டாடி. ஹலோ. சொல்லுடி. சாரிடி, இன்னைக்கு என்னால் வர ஆகாது. ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது. எங்கள் அப்பா என்ன போக சொல்லிட்டாரு. அப்படியா? சரி நிஷா, விட இன்னொரு நாள் போகலாம். சரி, நான் வச்சிடறேன். பாய். ஓகேடி. என்ன ஆச்சு? தெரியல மேடம், காரை ஸ்டாப் பண்ணி செக் பண்ணிட்டா. சீக்கிரம் ஸ்டாப் பண்ணி செக் பண்ணி என்ன ஆச்சுன்னு. என்ன ஆச்சு காருக்கு? சாரி மேடம், இது காருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இது கேரேஜ்க்கு எடுத்துன்னு போனாதான் என்ன ஏதுன்னு தெரியும். இந்த காரு ஸ்டாப் ஆயிடுச்சு மேடம். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன மாதிரி டிரைவர் நீ? நீ டிரைவரானே எனக்கு டவுட்டாக இருக்குது. காருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு தானே எடுக்கணும். இன்னைக்கு ஆஃபீஸில் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது, உனக்கு தெரியும் தானே. இப்போ என்ன பண்ணட்டும்? நான் ஆஃபீஸ்க்கு டைமிங்க்கு போகணும். மேடம், இங்கே எதுவும் கார் வர மாதிரி தெரியல. நீங்கள் கொஞ்ச நேரம் காரில் வெயிட் பண்ணுங்க மேடம். எதனா டாக்ஸி வந்துச்சுன்னா நான் கூப்பிடுறேன் உங்களை. வாயை மூடு. இந்த கிளையண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளையண்ட். இந்த மீட்டிங்கை நான் டைமில் அட்டென்ட் பண்ணணும். சாரி மேடம், இன்னொரு முறை இந்த மாதிரி தப்பு நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன் நான். இங்கே பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து பஸ் பிடிச்சி டைமுக்கு போயிடலாம் மேடம். உனக்கு எதனா புத்தி இருக்கா? இது வரைக்கும் நான் பஸ்ஸில் ஒரு முறை கூட ட்ராவல் பண்ணதில்லை. என்ன நீ பஸ்ஸில் போக சொல்கிறியா? மேடம், இந்த வழியாக ஒரு ஆட்டோ கூட வராது மேடம். இப்போதைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகணுன்னா இது ஒரு வழி தான் இருக்குது. இனி நீ எனக்கு வேலைக்கு தேவையில்லை. உன்னை வேலை விட்டு எடுத்துட்டேன் நான்.
இங்கேருந்து போகலாம். ப்ளீஸ் மேடம், அப்படியெல்லாம் பண்ணாதீங்க மேடம். இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் மேடம். மேடம், இன்னொரு முறை இந்த மாதிரி எல்லாம் ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் மேடம். நீ ஒரு யூஸ்லெஸ்ஸான டிரைவர். எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இது, என்னை இந்த நிலமையில நிற்க வச்சிருக்க. சாரி மேடம், இன்னொரு முறை இது நடக்காது. இதை நீ ஃபஸ்ட்டே யோசனை பண்ணியிருந்திருக்கணுமா இருந்துச்சு. இது ஒரு முறை மன்னிச்சிடுங்க மேடம். எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. இந்த வேலை இல்லைன்னா நான் நடு தெருவில் தான் நிற்கணும். அது உன்னோட தலையெழுத்து, அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. இந்த கார் எடுத்துன்னு போய் கேரேஜில் விட்டுட்டு நீ கிளம்பினே இரு. இன்னைக்கு எப்படியாவது ஆஃபீஸில் அட்வான்ஸ் கேட்டு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போடணும். தம்பி, இங்கே உட்காரியாப்பா? இல்லைங்க பாட்டிமா, நீங்கள் உட்காந்துக்காங்க. ரொம்ப நன்றிப்பா. ஆர்த்தி என்னை நம்பி வந்திருக்கா. அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும். எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும் அவளை. இவங்க யாருன்னு தெரியலையே, இவ்வளோ டீசெண்டாக இருக்காங்க, நல்லவங்களாவும் இருக்கிறாங்க. ஆனால் பஸ்ஸில் வராங்க. எப்படியாவது இவங்க யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். ச்சே, இவங்கெல்லாம் இந்த பஸ்ஸில் எப்படி தான் வராங்களோப்பா. இவர் யாருன்னு கண்டுபிடிச்ச உடனே இவரை இனிமேல் பஸ்ஸில் வராதேன்னு சொல்லணும். குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் மேடம். சரி, நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? மேடம், இன்னும் அனீஷ் வரல மேடம். அனீஷ்காக தான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். அனிஷா, யார் அது அனீஷ்? இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் இங்கே வந்திருக்கணும்ல. மேடம், அனீஷ் வந்து நம்ம கம்பெனிலேயே ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி மேடம். ஏன் அனீஷ் இவ்வளோ லேட் ஆச்சு? இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு தெரியும் தானே? ஆமாம் பரத், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிராஃபிக்கு, பஸ்ஸில் வரணும்ல. மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சார் வந்துட்டாரா? இன்னைக்கு நீ செத்தப்போ. மீட்டிங்கு சார் ஒன்றும் அட்டென்ட் பண்ணல. இன்னைக்கு சாரோட பொண்ணு தான் வந்திருக்காங்க. என்னது, சாரோட பொண்ணா? அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு நல்லா கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, பயங்கர ஸ்ட்ரிக்ட். இது வரைக்கும் நிறைய பேரை வேலையிலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க. கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும். சரிப்பா, என் தலையெழுத்து. இன்னைக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது நடக்கட்டும். சரி, நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகிறேன். அப்புறமா பார்க்கலாம். சரிப்பா, அப்புறம் டீ டைமில் மீட் பண்ணலாம். போயிட்டு வா. சரி, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க மேடம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அனீஷ் யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க எப்படியாப்பட்ட எம்ப்ளாயி வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்கள வேலையிலேருந்து எடுக்கிறேன். நான் தான் அனீஷ். சாரி மேடம், நான் லேட்டாக வந்ததுக்கு.